அழகி, உன்னைய பார்த்து எம்பட்டு நாள் ஆச்சு. என் மேல கோவம் ஒண்ணும் இல்லையே? ஏன் உன் முகம் இப்படி கோணுது? கோவமா இருக்கிற போல இருக்குதே. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? பாசக்காரி. சரி வா, நம்ம வேலைக்கு போவோம். என்ன ஆனந்தி, மழைக்கே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. ஆமா சல்மா. என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமா. ஏன் ஆனந்தி, நீயும் அன்பும் ஃப்ரெண்டா இருக்கும்போது இப்ப பாரு ஒன்னா பைக்ல சுத்திட்டே இருந்தீங்க. இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்போட போகாம ஏன் சைக்கிள்ல போற? அதானே, இதுக்கு முன்னாடி அன்புதே அழகன்னு தெரியாதுல்ல. அதனால மத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன? எங்க 2 பேருக்குள்ளதே ஒண்ணும் இல்லையேன்னு ஏறிட்டேன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல. 4 பேர் எப்படி சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு யோசனையா இருக்குது. அதே வெக்கத்தை பாருங்கடி. ஆமாண்டி. வெக்க மட்டும் படல, பயப்படுறான். பயப்படாம என்ன செய்வாங்க? இப்போதைக்கு மகேஷ் சாருக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு அன்பு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே சங்கடமா இருக்குது. சொல்லி புட்டா பாரம் குறையும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் நீயும் அன்பும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. மகேஷ் சாரால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அன்பு நினைக்கிறாரு. கரெக்ட் தானே? அதனாலதே இனிமே கொஞ்சம் சூதானமா இருக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். ஹாஸ்டல்ல மோப்ப நாய் மாதிரி அந்த மித்ரா எங்களையே பாத்துக்கிருக்கிறா. எப்போ எதைய சொல்லி பிரச்சனையை இழுத்து விடுவானே தெரியல. மகேஷ் சாருக்கு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. மித்ராவுக்கெல்லாம் பயந்து லவ் பண்ணாம இருக்க போறியா? அப்படி ஏதாவது அவ பிரச்சனை பண்ணா அவளை சும்மா விட்டுருவோமா? அதோட அவளை காலி பண்ணிட மாட்டோம். எதுக்கு பிரச்சனைக்கு இடம் கொடுத்து பொறவு குத்துதே கொடையுதேன்னு சொல்லிட்டு? மித்ராவுக்கு தெரிஞ்சா வார்டன் கிட்டலாம் போய் சொல்லுவா. இன்னும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். உன் கவலையெல்லாம் புரியுது. மகேஷ் சார் கிட்ட நீங்க எப்ப வேணாலும் உண்மையை சொல்லிக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா வார்டன் மேம் கிட்ட நீங்க எவ்வளவு சீக்கிரம் லவ் பண்ற விஷயத்த சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க. இல்லைன்னா மேடம் கோச்சுப்பாங்க. நீ ஹாஸ்டல் விட்டு போன விஷயத்துல நம்ம மறைச்சதையே அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, சரியான சமயம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன். சரி சரி, நேரமாச்சு. நான் போய் அன்பு பார்க்கணும், வாரேன். ஏய் இரு இரு. ஏன் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போய் உன் அன்பை பார்த்தா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா? பாப்பாவா அவரு? ஏன்டி இப்படி லந்து பண்றிய? இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி சொல்ல குட்டி? இன்னும் நிறைய இருக்குல்ல. போங்கடி. அம்மா சாப்பிடுமா. ஏமா இப்படி பண்ற? நைட்ல இருந்து சாப்பிடாம அடம் புடிச்சிட்டு இருக்க. இப்ப நீ டிஃபன் சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு போயேண்டி. ஒருவேளை சாப்பிடலன்னா எனக்கு குறைஞ்சா போயிடும். உன் புள்ள மேல இவ்ளோ பாசம் இருந்தா அவன் கோச்சிட்டு போகும்போதே போகாதன்னு தடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சாப்பிடாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் யாரும் இங்க சாப்பிடாம இல்ல. அவளுக்காக என்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போற அளவுக்கு வந்துட்டான்ல. அப்படியாடி நான் அவனை வளர்த்த? அதனால நீ சாப்பிடாம இருந்தா சரியாயிடுமாமா? சாப்பிடுமா. யாழினி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீயும் அவன மாதிரி என்ன கோவப்படுத்தி பார்க்காத. போ. ஆனந்தி கமிட் ஆயிட்டா. ஆனா நம்ம 3 பேரும் தான் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாம இருக்கோம். ஏய், ஆனந்திக்கு ஒரு அழகம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சாதாரணமானவன் கிடைக்க மாட்டானா என்ன? அதே என்ன சாதாரணமானவன்? அன்பை விட அழகானவனே கிடைப்பான்.
என் அன்பு மாதிரியும் ஒரு நல்ல மனசுக்காரன் நீங்களா தேடினாலும் கிடைக்க மாட்டான்டி. ம், அன்பு அன்புதே. அடிப்பாவி, இவன் என்னடி இப்படி மாறிட்டான்? யாரு உன் அழகான அன்புவா? காலையில இருந்து உன்னை பார்க்காம துடிக்கிறாரோ? அன்பு இல்ல, அவர் தங்கச்சி யாழ்னி. நாத்தனார்னு சொல்லு. ஏய் சும்மா ஏண்டி அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை பேச விடுங்க. ஏய் சல்மா, நீ காலேஜ் டைம் ஆச்சுன்னு சொன்னல, கிளம்பு. நீ வா, நம்ம உள்ள போலாம். ஆனந்தி பார்த்து போ. பாய் ஆனந்தி. வா. சொல்லுங்க தாத்தனாரே. ஆனந்தி, அன்பை பாத்தீங்களா? என்னாச்சு யாழ்னி? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குது? அன்பு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அம்மா கூட சண்டை போட்டேன்னு நேத்து ராத்திரி சொல்லிட்டு இருந்தாரு. நானும் சண்டையெல்லாம் போடாதீய, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அம்புட்டுதான் தெரியும். அண்ணா இன்னும் வீட்டுக்கு வரல ஆனந்தி. என்ன சொல்ற யாழ்னி? நேத்து அம்மாவுக்கும் அண்ணாக்கும் நடந்த சண்டையில அம்மா இது ஏன் வீடு, இந்த வீட்ல கண்டவளையும் கூட்டிட்டு வந்து வைக்க கூடாதுன்னு பேசிட்டாங்க. அண்ணாவும் கோவப்பட்டு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது எதையும் அன்பு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் அண்ணாக்கு எவ்வளவோ கால் பண்ணி பார்த்துட்டேன், அண்ணா எடுக்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை முத்தண்ணா ஃபோன் பண்ணி அவன் என் வீட்ல தான் தங்கியிருக்கான், நாளைக்கு வந்துருவான்னு சொன்னாரு. ஆனா காலையிலயும் வரல ஆனந்தி. அம்மா இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அண்ணாவை பாத்தீங்கன்னா அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்க ஆனந்தி. சரி யாழ்னி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நான் அன்பு கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். ம் சரி ஆனந்தி, நான் வச்சிடுறேன். ஆ சரி. அம்மா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போற அளவுக்கு போயிட்டாரு அவரு. நேர்ல போய் பாத்துக்கிறேன். ஏ ஆனந்தி, அன்பா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சு என்னென்னமோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடி. ஆமாக்கா, அன்பம்மாவுக்கு தெரியாம அவங்க மனசு கஷ்டப்படுறதுக்குள்ள ஹாஸ்டலுக்கு போயிடலாந்தே நினைச்சேன். கடைசியில அவங்கள சங்கடப்படுத்த வேண்டியதா போயிருச்சு. ஆனந்தி, என்ன உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க, நாங்களே அவங்க மேல கோவத்துல இருக்கோம். நீ என்னடா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல அம்புட்டு சுலபமாலாம் தப்பிச்சிட முடியாதுல்ல.